ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு ஹியூமனிட்டி ட்ரேடர். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எஜுகேஷனுக்கு எடுத்திருக்க என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக் எடுத்தாலுமே டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சார்ட்டில் என்ன ட்ரெண்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது போய்கிட்டு இருக்கிறது அப் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 121 ரூபாயிலிருந்து 305 ரூபா 65 பைசா அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்தால் இதுதான் அப் ட்ரெண்டு. இப்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம இதிலேருந்து ஒரு பேரலல் சேனல் எடுக்கிறோம். அதாவது எதுக்கு இது எடுக்கிறோம்னா மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஒரு சேனல் போட்டிருக்கோம்ல, அந்த சேனலுக்குள்ளேயே தான் அப்பு டவுனு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கும். மேலே ஏறும் கீழே இருக்கும். எப்பப்போ அந்த சேனலை பிரேக் பண்ண நினைக்குதோ அப்பப்போலாம் செல்லர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக அந்த மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்ருவாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா இந்த 305 ரூபா 65 பைசாவுக்கு மேலே ஒரு ரேட்டு போகுதுன்னா 320 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போனோடனே செல்லர்ஸ் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ டிமாண்ட் ஜோன்னா நம்ம இப்போ ஒரு ரேட்டு இப்போ 310 ரூபாயில் இருக்குது அந்த ஷேரோட ப்ரைஸ். ஆனால் இதோட அதாவது குறைஞ்சபட்ச விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்க நினைப்பீங்க? கம்மியான ப்ரைஸில் வாங்க நினைப்பீங்க, கூட ப்ரைஸில் நினைப்பீங்களா? இப்போ கூட வாங்கி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் தான். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அந்த ப்ரைஸு அதுதான் டிமாண்ட் ஜோன். அதாவது 205 ரூபா தான் டிமாண்ட் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ளை ஜோன். அந்த 320 ரூபா வந்துச்சு பார்த்திங்கன்னா அதுதான் சப்ளை ஜோன். அதுக்கு மீறி மார்க்கெட் வேணாம், கீழே வாங்கினவங்க எல்லோரும் மேலே விற்றுட்டாங்க, எனக்கு இந்த அமௌண்ட்டு போதும், இதுக்கு மீறி மார்க்கெட் ஏற வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு செல்லர்ஸாக மாறிடுவாங்க. பையர்ஸ் ஃபுல்லாக செல்லர்ஸாக. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ ஒரு சின்ன இது எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஹையர் ஹை ஹையர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, இந்த கான்செப்டில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஹையர் ஹை, அப்புறம் ஒரு ஹையர் லோ, அப்புறம் மேற்கொண்டு ஹையர் ஹை, அப்புறம் ஒரு ஹையர் லோ. இப்போ சப்போஸ் அந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஜோயின்னு மேலே போயிடும். அந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணாமல் இப்போ நான் போடுற மாதிரி வந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் டவுனுக்கு வரும். மறுபடியும் ஒரு சின்ன ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கும். மறுபடியும் அந்த சேனலை பிரேக் பண்ணும். கீழே உள்ளது மிட் சப்ளை இருக்குது பார்த்திங்களா, அதை பிரேக் பண்ணுவோம். மறுபடியும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம சேனல் போட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சேனலு, அது பிரேக் ஆகிடும், அது ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு புது பேரலல் சேனல் ஒன்று க்ரியேட் ஆகும். அதனால் ஒரு டைமும் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறப்ப செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபைனான்சியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஏன்னா நீங்கள் போடுற பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்கள் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போடுங்க பணத்தை. யார் சொன்னாலும் நான் இல்லை, யார் சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் போடுறது ஃபுல்லாக உங்கள் பொறுப்பு தான். அதனால் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபைனான்சியல் அட்வைசர் பேச்சை கேட்டு போடுங்க. நாங்கள் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. மார்க்கெட் இப்படியும் போகலாம். நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் ஆகி அப்புறம் எஸ்எம்சி கான்செப்ட் நடுவில் வரும். என்னென்னா அப்போ ஹையர் ஹை ஹையர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, அப்புறம் ஹையர் லோ ஹையர் ஹை, இந்த மாதிரி மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சேனல் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இந்த இப்போ ஒரு இடத்துல மார்க் பண்ணுவோம், அந்த இடத்துலேயே மார்க்கெட் பிரேக் ஆகி ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போனாலும் மேலே போனது தான். மார்க்கெட் எப்படி போகுன்றது யாராலையும் கணிக்க முடியாது. அதனால் உங்களுடைய ஓன் அனலைசிஸ் நீங்கள் சொந்தமாக எடுத்து உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். அப்படி எடுத்து நீங்கள் உள்ளே போடணும். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அவங்கள சந்திப்போம். பை.